ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி என்னுடைய எக்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கொஷின் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. பாஸ்ட்டில் நம்ம சேனல் இதை பற்றி சின்ன சின்ன வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் எக்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இல்லை இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு எது தகும் தகாதுன்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அந்த ப்ராக்டிஸும் இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன் முடிவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தெரிஞ்சுக்காமல் எனக்கு ஒன்று வேணும்னா வேணும் அப்படின்ற மாதிரி விஷயம் கிடையாது. உங்களோட எக்ஸை அட்ராக்ட் பண்ணுறது, எக்ஸை நாங்கள் மீன் பண்ணுறது உங்கள் எக்ஸ் பார்ட்னர், அதாவது உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை உங்கள் எக்ஸ் லவராக இருக்கலாம். ஸோ அட்ராக்ட் பண்ண விரும்புகிறீங்க, இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ஈர்ப்பு விதியை பற்றி நிறையா விஷயங்கள் நிறைய பேசியிருக்கோம். ஹெல்த், வெல்த், மனி, ரிலேஷன்ஷிப், கெரியர்னு எல்லா தேவைகளையும் எப்படி நம்மளுடைய எண்ணத்தை கொண்டு வாழ்க்கையில் இருக்க முடியுன்றதை பற்றி நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈர்ப்பு விதினா பொதுவான விஷயம் என்ன? நம்ம நினைக்கிறத நம்மளால் ஈர்க்க முடியுன்றது தான். அப்போது இந்த உலகத்தில் எது இருந்தாலும் நம்ம நினச்சா ஈர்க்க முடியுன்றது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது எக்ஸ் லவர் ஆர் எக்ஸ் பார்ட்னர் அட்ராக்ட் பண்ணுறதுல என்ன பெரிய ரூல்ஸ் அப்படின்னு கேட்டால், இங்கே நீங்கள் ஒரு பொருளை ஈர்க்கிற மாதிரி விஷயம் இது கிடையாது. அதாவது நம்ம ஒரு சூழ்நிலை ஈர்க்கலாம், ஒரு பொருளை ஈர்க்கலாம், மனுஷங்கள் ஈர்க்கலான்னு வரும்போது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனை ஈர்க்க முயற்சி பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்குள்ளே எப்படி ஒரு சோல், ஒரு 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 யூனிவர்ஸ் இருக்கோ அது மாதிரி அவங்களுக்குள்ளேயும் ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு சோல் இருக்குது, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வெறுப்புகள் இருக்குது. ஸோ அப்போது இதை புரிஞ்சுக்காம நான் ஏதோ எல்லாத்தையும் நான் ஈர்த்துருவேன்ற மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனையும் இந்த எக்ஸை அட்ராக்ட் பண்ணுறதையும் குழப்பிக்க வேணாம். அது கம்ப்ளீட்லி வேறு ப்ரொசீஜர். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற இந்த 3 வார்னிங்ஸ், அதாவது எக்ஸை அட்ராக்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இதுக்கு என்ன ப்ராக்டிஸ்ன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். எமோஷன்ஸை ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோ பார்க்கலன்னா உங்களால் இதை முழுசாக ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்கிற யாராக இருந்தாலும் எமோஷனலி ரொம்ப டவுனாக இருப்பீங்க. என்ன தான் யார் என்ன அட்வைஸ் கொடுத்தா கூட உங்களால் அதை ஏற்றுக்க முடியாத மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் எமோஷன் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இங்கே முதல் வார்னிங் என்னென்னா, நீங்கள் ஒரு பர்சனுடைய ஃப்ரீ வில்லை பிரேக் பண்ணி உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்க. இது எப்படி ஒரு பர்சனோட ஃப்ரீ வில்லை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்னா என்ன, நம்மளை வேண்டான்னு சொல்லி விலகிற ஒரு பர்சன், இல்லை அவங்களுக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ளே வர விருப்பம் இல்லை, அவங்களுக்கு நியாயமான காரணமோ இல்லை அநியாயமான காரணமோ இருக்கட்டுமே, ஆனால் அந்த பர்சனுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஃப்ரீ வில் அப்படின்றது ஒரு தனி மனித சுதந்திரம் சொல்லுவோம். அதாவது நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன வேணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்றது. இங்கே நீங்கள் ஒரு எக்ஸை அட்ராக்ட் பண்ணும்போது என்ன ட்ரை பண்ணுறீங்க, மோஸ்ட் ஆஃப் த பீல் பண்ணுற விஷயம் என்னென்னா, அந்த பர்சன் லைஃப்குள்ளே வரணும், அந்த பர்சனை டெக்ஸ்ட் பண்ணிடணும், அந்த பர்சன் என்கிட்ட எப்படியா பேசிடணும், அந்த பர்சனை ஏற்றுக்கணும். இங்கே என்னென்னா முழுக்க அவங்களுடைய ஃப்ரீ வில்லை தான், அவங்க வேண்டான்னு நினச்ச ஒரு விஷயத்த இல்லை நீ வேணும்னு நினை அப்படின்ற மாதிரி தான் ப்ராக்டிஸில் ட்ரை பண்ணுறீங்க. நிறைய இடத்துல கேள்விப்படுறேன். நம்ம சேனல் பார்க்குற எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எக்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கே நிறைய பேர் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் பண்ணல, ஸோ பண்ண முடியுமா முடியாது, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னெல்லாம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே ஒரு எக்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது தப்பா சரியான்றதை தாண்டி முதல்ல அவங்க ஃப்ரீ வில்லை பிரேக் பண்ணாமல் ஒரு பர்சன் கூட எப்படி நம்ம உறவை நீடிச்சுக்கணுன்றதை புரிஞ்சுக்கணும். அதாவது 10 வருஷம் பழகிட்டேன், எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இல்லை 5 வருஷம் பழகி இருக்குமே, அது எப்படி அவங்க கிட்ட போகலாம், இந்த மாதிரி நிறைய எமோஷனோட நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி மாட்டிப்பீங்க. ஸோ ஃப்ரீ வில்ன்றது நீங்கள் பிரேக் பண்ண முடியாது. இந்த பயிற்சி கொடுக்குற எத்தனையோ பேர் இந்த மாதிரி வெத்தலையில் எழுதுனா அவங்க திரும்ப வந்துருவாங்க. இன்னும் நிறையா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒருத்தனுடைய தனி மனித விருப்பத்தை உடச்சி நீங்கள் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். இது நெகட்டிவாக பேசுகிறேன்னு கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் அவங்க பொசிஷன் போய்க்கோங்களேன், நீங்கள் அந்த பர்சனோட இடத்துக்கு போயிடுறீங்க, உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல, ஆனால் அந்த பர்சன் வந்து உங்களை ஏதாவது ஒரு வழியில் உங்களை ஒத்துக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, எப்படி ஏற்றுப்பீங்க? ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஏதோ நான் கார் வாங்கினேன், வீடு வாங்கினன்ற மாதிரி வா வந்துரு அப்படின்லாம் வராது. அந்த பர்சனுடைய விருப்பமும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரீங்கன்னா முதல்ல அந்த பர்சனோட ஃப்ரீ வில் ஏதோ ஒரு வகையில் உடைக்க போகிறீங்கன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் உங்களுடைய ப்ளே தான் பண்ண முடியும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் இதுதான் வச்சுக்கோங்களேன், அந்த பர்சன் இங்கே இருக்கிறான், உங்களுக்கு உங்களோட கிரவுண்ட் இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் வரலாம், இதுக்கப்புறம் இவங்க வரணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு கார்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தனிப்பட்ட ஒரு வெறுப்புகள்லாம் கிடையாது, இது உங்ககிட்ட வரமாட்டேன்லாம் சொல்லாது. இட் வில் பி ஆல்வேஸ் அவைலபிள் நியர் டு யூ. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அந்த காரை இருக்கிறதுக்கான வழிகளை எடுத்துகிட்டு போய் அந்த காரை அடைஞ்சிருவீங்க. ஆனால் இங்கே அந்த பர்சன் வரும்போது, ஹியூமன் பீயிங் வரும்போது இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வெறுப்புகள் இருக்குது. ஸோ இவங்க பவுண்ட்ரி இது வரைக்கும் வரணும், உங்கள் பவுண்ட்ரி இது வரைக்கும் வரணும், அப்போ தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது உங்கள் பார்ட்டை தான் ப்ளே பண்ண முடியும். அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வரணும்னா உங்களுடைய எண்ணத்தை தான் சரி பண்ணிக்கிறீங்க. நான் அந்த பர்சன் எப்படி பார்க்கணும்,
அந்த பர்சனை எப்படி நான் உணரணும், அந்த பர்சன் லைஃப்பில் இருந்தால் எவ்வளோ லைஃப் மாறும்னு உங்களோட சைடு தாட் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து உங்கள் கோலில் நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் தெரிவிக்க முடியும். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் கிரவுண்டை ப்ளே பண்ணி 50% டிஸ்டன்ஸ் வருவீங்க. அப்போ அந்த பர்சனுக்கும் வெளிலேருந்து அவங்களும் உங்களை நேசிக்கிறாங்க, அவங்க லைஃப்பில் நீங்கள் தேவைன்னா தான் அவங்களும் வருவாங்க. ஸோ அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் என்ன தான் இப்போ அடுத்து கொடுக்க போகிற பயிற்சி நீங்கள் பண்ணால் கூட உங்களுடைய பகுதி தான் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இது ஏன் பண்ணணும், இப்போ அந்த பர்சன் தான் வருவாங்கன்னு தெரில ஏன் பண்ணணும் அப்படின்னா, நான் முதல் சொன்ன பாயிண்ட் அந்த ஃப்ரீ வில்லுன்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, இல்லை பரவாயில்ல நான் வந்து என் எக்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணும், நான் வந்து ஃப்ரீ வில்லாம் உடைக்கலை, நான் உங்கள் விருப்பத்துக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்தீங்கனாலுமே இங்கே 50% தான் உங்கள் ப்ரோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் சிந்தனை அவங்கள பற்றின தப்பான எண்ணங்களையோ இல்லை இந்த உறவு பிரிஞ்சதுக்கான காரணங்களையோ சரி பண்ணி நீங்கள் பாதி தூரம் வந்துடுவீங்க. ஒருவேளை இந்த பர்சனும் உங்கள் லைஃப்குள்ளே வரலான்ற முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அவங்க உள்ளே வரும்போது ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரீங்க, எக்ஸ் அட்ராக்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பார்ட்டை ப்ளே பண்ணுறதுக்கான பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் ரிசீவிங் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏன் ரிலேஷன்ஷிப் சேர்ற மாதிரி இருந்தாலும் சேராதுன்னா நீங்கள் தயாராக இல்லை, நீங்கள் அதே ஈகோ ஸ்டேட்லேயோ அந்த பர்சனை எதிர்த்து சில எண்ணங்களையோ வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு வேளை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாதி தூரம் வந்துடுவீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் மேபி அக்செப்டன்ஸ் லெவலுக்குள்ளே வந்தால் இந்த கனெக்ஷன் ரொம்ப ஈஸியாக கிரியேட் ஆகும், மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அதனால் ஃப்ரீ வில்ன்ற விஷயத்தையும் தாண்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷனில் பாதி தூரம் நீங்கள் வர முடியும். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆஃப் வே தான் உங்கள் கிரவுண்டுக்கு தான் நீங்கள் வேலை செய்ய முடியுன்றதை இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது புரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம், நான் இதெல்லாம் வந்து பர்சனல் கால் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எல்லாம் சொன்னதுக்கப்புறமா அந்த பர்சன் வந்து இல்லை நான் பரவாயில்ல நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்பவுமே கொடுக்குற வார்னிங் என்னென்னா, இதனால் நீங்கள் இன்னும் டீப்பாக ஹர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. இதுக்கு ஆல்ரெடி இங்கே 3-4 வருஷம் எஃபர்ட் போட்டிருப்பீங்க, இல்லை ஒரு 7-8 வருஷமாக அந்த ரிலேஷன்ஷிப் போயிருக்கலாம். இப்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிக்க நீங்கள் வரும்போது இதில் இங்கிருந்து இன்னொரு 1 வருஷமோ 6 மாதமோ அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடுவீங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை ஓவர் நைட்டில் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியாது, அதுக்கு நிறைய கிரவுண்ட் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஒரு வேளை அந்த பர்சனோட ஃப்ரீ வில் ஸ்ட்ராங்காக இருந்து இல்லை அவங்க டெசிஷனை மாற்றிக்கலைன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் போடுற எஃபர்ட் இருக்கு இல்லையா, இது இன்னும் உங்களை எமோஷனலாக காயப்படுத்த வாய்ப்பு இருக்குது. இதை நான் யாருக்கு பொதுவாக சொல்வேன் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மேரேஜ் லெவலுக்கு போகல, இந்த மேரேஜ்லாம் ஆகலை அப்படிங்கிறப்போ நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு ஒன்றும் 13-14 வயசு கிடையாது. நீங்கள் வந்து எமோஷனலாக புரிஞ்சுட்டு லைஃப்பை குழப்பிக்கிறதுக்கு யூஆர் இன் 20s or 25 and above. இந்த இடத்துல பிரச்சனை நடக்குது, ஒரு பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, பட் அந்த பர்சன் விருப்பம் இல்லை அப்படின்னா ஒன்று இதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர பாருங்கள், இல்லை உட்காந்து பேசி அதை ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு என்னமோ நடக்கட்டும், யாரை எப்படி நினச்சிக்கிட்டு நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன்னு வராதிங்க. பிகாஸ் இதில் நீங்கள் போடுற எஃபர்ட், ஏன்னா நான் சொல்ல போகிற ப்ராக்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்கிறேன், அதில் நிறைய எஃபர்ட் போடும்போது இன்னும் டீப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் பற்றின என்ன ஓட்டங்களுக்குள்ளே போவீங்க. ஸோ வாட் இஃப் அந்த பர்சனுக்கு ஆப்போசிட் தாட்ஸ் இருந்துச்சுன்னா இதுலேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் ஹர்ட் ஆகாத அளவுக்கு பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நாட் ஓன்லி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ், பேசிக் டீடாக்ஸும் கிராட்டிடியூடும் அஃபர்மேஷனும் பண்ணுற ஒரு மனுஷனுக்கு இந்த கிளாரிட்டிலாம் வந்துடும். இருந்தாலும் அவங்க குழப்பத்தில் இருக்காலும் இதெல்லாம் சொல்லுவேன் நான். ஸோ மூணாவது முக்கியமான வார்னிங் என்னென்னா, இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் அதிகம் ஹர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எமோஷ்னலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இன்னும் கூட நீங்கள் உடைய நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 வார்னிங்கையும் கடந்து இல்லை எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுது, ஐ எம் ஓகே வித் இட், எனக்கு ப்ராக்டிஸ் தெரியணும்னா ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், ரிலேஷன்ஷிப்பில் எதனால் ப்ராப்ளம் வருது, நான் மேலே வச்சுருக்கிற பர்செப்ஷன் எனக்கு மாறிடுச்சு, எனக்கு நான் பழகும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இன்றைக்கி நான் அந்த மாதிரி புரிஞ்சுக்க மாட்டேன்றேன், உன் சைடில் நல்லது மட்டுமே பார்த்தேன், நான் தப்பான விஷயங்களை பார்க்குறேன், இல்லை உங்ககிட்ட நல்லது மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா தப்பான சைடை எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி. அதாவது என்னோடய பர்செப்ஷன் தப்பாகும்போது தான் என்னை விட்டு ரிலேஷன்ஷிப் போகும். இன்றைக்கி நீங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கீங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்வீங்க, இதனால் நடந்துச்சு, அதனால் நடந்துச்சு, அந்த பர்சனால், என்னால், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் நடக்குதுன்னா உங்களுக்கு செல்ஃப் லவ் ரொம்ப டவுனாக இருக்குது. இன்னொன்று, உங்களுக்கு அந்த பர்சன் மேலே இருக்கிற பர்செப்ஷன் மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த பர்செப்ஷன் மாறுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, டீடாக்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. அப்போ நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, நான் அந்த பர்சனை பார்க்கக்கூடிய விதம் மாறுறதுனால பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ என்ன சரி பண்ணிக்க, என்னோட பர்செப்ஷனை சரி பண்ணிக்க தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவோன்னா, நீங்கள் பழகிட்டு இருந்த பர்சன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு தேவை அவங்ககிட்ட இருக்குது, அதனால தான் இந்த திரும்ப அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற நல்ல ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் எடுத்து தனியாக நன்றி எழுத ஆரம்பிக்கிறது. இதை வந்து டெய்லி ப்ராக்டிஸாகவும் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்கிரிப்டட் ப்ராக்டிஸாகவும் பண்ணலாம். டெய்லி ப்ராக்டிஸாக பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா, அந்த பர்சன் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஓவரால் பீரியட் இருக்கும் இல்லையா, அந்த பீரியடில் நடந்த நல்ல விஷயங்கள், நீங்கள் நன்றிக்குரியதாக நினைக்கிற விஷயங்கள், அவங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்சது, அவங்க ஏன் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து ஜெனரல் கிராட்டிடியூட் எழுதுகிற மாதிரி அந்த பர்சனுக்கு ஸ்பெசிஃபிக்காக 10 to 15 ஸ்டேட்மெண்ட்ஸ் டெய்லி எழுதலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் கான்ஷியஸ் வந்து அவங்கள பார்க்குற விதத்தை கொஞ்சம் மாற்ற
ஆரம்பிக்கும். பிகாஸ் இன்றைக்கி 100% ப்ராப்ளம் இருக்குன்னா இது எழுத அவங்க மேலே இருக்கிற தப்பான பெர்ஸ்பெக்டிவோ நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிற விதமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இன்டர்ன் அவங்க கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த இடத்துல அவங்களுக்கு தகுதியான மனநிலை இருக்கிறதா அவங்க கான்ஷியஸ் புரிஞ்சுக்கும். இதன் மூலமாக அட்ராக்ட் பண்ண முடியும். அதாவது எதிர்மறை கருத்துக்கள் உங்கள் கான்ஷியஸ்லேருந்து விலக ஆரம்பிக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி உங்கள் கிரவுண்டை மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியுன்றனால அட்லீஸ்ட் உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற பெர்செப்ஷன் எல்லாமே அவங்க என் லைஃப்குள்ளே வரணும், நான் ரிசீவ் பண்ணிக்கணுன்ற அந்த ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ அப்போது டெய்லியும் இந்த மாதிரி நீங்கள் 10 to 15 ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கூட இருந்த காலங்களில் நடந்த நல்ல விஷயங்களையும் அவங்ககிட்ட நீங்கள் நன்றியாக நினைக்கிற விஷயங்களையும் எடுத்து எழுத முடியும். இது ஒரு மெத்தட். இல்லையா நீங்கள் ப்ரொஃபைலிங்னு சொல்லுவோம், நம்ம சேனல் அதுக்கு ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இதே கிராட்டிடியூட் ரைட்டிங்கை டெய்லியும் பண்ணாமல் ஒரு 1 ஷாட்டில் மேபி 2 or 3 days ஆர் 1 week டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பர்சன் மேலே இருக்கிற நல்ல விஷயங்கள் நன்றி இப்போ நீங்கள் டெய்லி எழுதுறீங்களே அப்படி எழுதாமல் 1 டைம் மட்டும் ரிப்பீட் பண்ணாமல் நம்பர்ஸ் போட்டு எழுதிட்டு டெய்லியும் 15 ஸ்டேட்மெண்ட் படிக்கிறது. அதாவது ஒன்ஸ் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா டெய்லியும் 10 to 15 ஸ்டேட்மெண்ட் படிக்கிறது. இது வந்து லைஃப் பார்ட்னருக்கும் பண்ணலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கும் பண்ணலாம். இது வந்து பண்ணும்போது என்ன ஆகும், தொடர்ந்து படிக்க அந்த பர்சன் மேலே இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் மாறும், அவங்க அப்ரோச் பண்ணுற விதம் மாறும், அவங்களுக்கும் கூட ஒரு கனெக்ட் ஏற்படுது, ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் ரிசீவிங் கெப்பாசிட்டி ஸ்ட்ராங்காக வச்சுருப்பீங்க. ஸோ தட் அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது நான் முதல் சொல்லி இந்த 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால் ஆஃப் வே தான் உங்கள் தாட் ப்ராசஸை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்க ஃப்ரீ வில்ல நீங்கள் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட அக்செப்டன்ஸ் முழுமையாக இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போக ட்ரை பண்ணாதீங்க. இதில் நிறைய நான் நெகட்டிவ் சொல்லியிருப்பேன், ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லியிருப்பேன். காரணம் என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் ஏன் இது ரொம்ப நெகட்டிவாக பார்ப்பீங்கன்னா பிகாஸ் யூஆர் எமோஷ்னலி வீக். ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கும்போது யார் நல்லது சொன்னாலும் புரியாது. அதனால் உங்களுக்கு இப்படி தப்பாக தோணலாம். இது நீங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது புரியும், இப்போ பார்த்தா புரியாது. பட் இருந்தாலும் இந்த ப்ராக்டிஸஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களையும் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். அட்ராக்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுறது உங்களுக்கும் சேஃப், அந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் சேஃப், உங்கள் மென்டல் ஸ்டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நன்றி.